விஜய் இன்றைக்கி எது பேசினாலும் வந்து பொலிட்டிக்கலோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜய் வந்து அந்த ரசிகர்களுக்கு பெருசாக நன்றி சொல்லியிருந்தார். நான் வந்து நன்றிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து போக மாட்டேன். நிச்சயமாக வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் வந்து காட்டுவேன், என்னுடைய கடமையை வந்து நான் காட்டுவேன். 33 வருஷம் கிட்டத்தட்ட என் கூட நீங்கள் இருந்தீங்க, இனி 33 வருஷம் உங்கள் கூட நான் இருப்பேன், உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு அரசியல் தலைவராக சொன்ன வார்த்தைகளாக தான் நான் அதை பார்க்குறேன். சினிமாலேருந்து போகிறாரு, இது கடைசி விழா அப்படின்னும்போது நிறையா பாடல்கள் எல்லாம் பாடினப்போ கூட விஜய் வந்து எங்கேயுமே வந்து கண்கலங்காமல் ஒரு நிதானமாக வந்து அதை வந்து கடந்தார். 7 மணி நேரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தார். விழாவே 7 மணி நேரம் நடந்துச்சு. 7 மணி நேரம் வந்து எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார். அந்த கோடம்பாக்கம் ஏரியா குத்தாட்டம் போட வரியா அந்த பாட்டு ஷோபா பாடினாங்கல்ல, அந்த பாட்டு பாடும்போது இவங்க நினச்சா நீங்களும் நாளைக்கு சிஎம் தான் அப்படிங்கிற வார்த்தை அந்த வரிகள் வரும்போது அந்த ஆடிட்டோரியமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி, அரங்கமே வந்து அதிருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதிர்ச்சி. விஜயுமே பார்த்திங்கன்னா அதை ரசிச்சார், லைட்டாக வந்து ஒரு புன்முறுவல் காட்டினார். ஸோ